நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நம்ம இப்படியே இருந்தா என்னப்பா பிரயோஜனம்? அஞ்சனாமாவை தேடணும் இல்லையா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? அது பிரச்சனை அஞ்சனாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் தான். போலீஸ் வந்தாங்கன்னா ஊர் முழுக்க தெரிஞ்சு போயிடுமே. நம்ம ஏற்கனவே ஒரு கேஸ் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். உங்க பிரச்சனை எனக்கு புரியுது தம்பி. என்னோட பிரச்சனை வேற யாருக்கு தான் புரியும்? அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. தெரியும். அம்மா வீட்டுக்கு வரட்டும், நம்ம கேட்கலாம். அதுக்கப்புறம் என்னன்னு முடிவு பண்ணலாம். புரியுதா? சரி. டாடி டயர்ட் ஆயிட்டீங்களோ? எதுக்குமா? இன்ட்ரோகேஷன். ஓ அதுவா? அவங்க வேலையை பண்ணாங்க. கேள்விலாம் கஷ்டமா இருந்ததா? ஆமாமா. உங்க பேர் என்ன, உங்களுக்கு எத்தனை வயசாகுது, உங்க பொண்ணு என்ன பண்றா, அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. டாடி ஐ அம் வெரி சீரியஸ். ஓகே. போலீஸ் கேள்விகளை கேட்கும்போது என்ன மைண்ட் செட்ல கேட்பாங்கன்னா, அவங்க முன்னாடி இருக்கிற ஆளு குற்றவாளியா நினைச்சுதான் கேள்வி கேட்பாங்க. அதே கோணத்துலதான் எல்லா கேள்விகளும் கேட்பாங்க. அங்கேயும் நான் சொன்ன மாதிரி தாமா நடந்தது. நீங்க என்ன குற்றவாளி லிஸ்ட்ல இருக்கீங்களா? அப்படின்னு எனக்கு தோணல. ஆனா யாரையும் மாட்ட வைக்கணும்ன்ற கோணத்துலதான் விசாரணையே பண்றாங்க. அதாவது பழைய கதைகளை திரிச்சு புதுசா மாத்த பாக்குறாங்க. நானும் வினையும் கமிஷனர் சேதுபதியை பார்க்கலான்னு தான் இருக்கோம். ஒரு சின்ன ப்ராஜெக்ட் விஷயமா. விசாரணை பத்தி கத்துக்கலாம் இல்லையா? விசாரணை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்கெல்லாம் அவரு ஒத்துப்பாரான்னு தெரியல. இங்க பாரு, எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இருக்கிறது நல்லது. டாடி நீங்க உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்கா? வேணும்னா போலீஸ் என் மேல சந்தேகப்படலாம். காரணம், கிருஷ்ணதாஸ் செத்து போனதுக்கு அப்புறம் நான் அந்த கம்பெனில சிஇஓவா இருந்திருக்கேன். அதாவது பிரதாப் உயிரோடு இருக்கும்போது. அப்படி பார்க்கும்போது பிரதாப் கூட சேர்ந்து நானும் பிளான் பண்ணிருப்பேன்னு வேணும்னே போலீஸ் என் மேல குற்றம் சாட்ட முயற்சி பண்ணலாம். ஆனா அது ஒண்ணும் உண்மை இல்லைல்ல. நம்ம நாட்டுல உண்மைக்கும் நீதிக்கும் என்னைக்குமா தொடர்பு இருந்திருக்கு? இங்க ரெண்டு விதமான நீதி இருக்கு. அரசியல்வாதிக்கும் பணக்காரங்களுக்கும் ஒரு சட்டம், சாதாரணமான ஏழைகளுக்கு இன்னொரு விதமான சட்டம். உனக்கு புரிஞ்சுதா? நீ உள்ள போய் எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஓகே? டாடி பிளாக் டீ ரெடி. ஆமா, வினய் எங்கம்மா? அவன் நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் போயிருக்கான். என் பொண்ணு எந்த வேலையும் வணங்கி செய்ய மாட்டாளே. நீங்க ஒண்ணு இது குடிக்க வேண்டாம். இது உடம்பு அசைக்காம போட்டது இல்லையா? ஓ, ஒத்துக்கிறம்மா, அத குடுமா. வா. நானும் வினயனும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அப்படிதானே? அவன் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அது கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்காது. அப்ப என்ன பண்றதா உத்தேசம்? நானும் வினையும் காதல கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஒருவேளை வினையோட அம்மா எதுத்தா
ரெண்டு பேரும் சோகப்பாட்டு பாடுவீங்களோ இல்ல வேற கல்யாணம் பண்ணுவீங்களா? ம்? ரெண்டுமே இல்ல. எங்களோட அப்பா அம்மா சம்மதம் சொல்ற வரைக்கும் நாங்க காதலிச்சுக்கிட்டே இருப்போம். வேற எந்த கல்யாணமும் பண்ணிக்க மாட்டோம். அப்படின்னா காதல கண்டினியூ பண்றீங்க. ம், ம், அதான். அப்படின்னா என்னோட பர்மிஷன் வேணாமா? டாடி நீங்க ஒத்துக்கலனா நானே உங்க கையெழுத்து போட்டுருவேன். அந்த கையெழுத்த நான் ஏற்கனவே பல வாட்டி போட்டிருக்கேன். சொல்லு மனு. இல்ல சும்மா தான் கால் பண்ணேன். அஞ்சனா அங்க வந்திருக்காளா? இல்லையே. அம்மா அஞ்சனா இங்க வந்தாளா? இல்லப்பா. இல்லப்பா அஞ்சனா இங்க வரல. என்ன விஷயம்? அது முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு வீட்டுக்கு நான் வரல. அட அவ வந்துருவாப்பா, டென்ஷன் ஆகாத. அஞ்சனா அங்க வரலங்கிறாங்க. அப்படின்னா என் அஞ்சனம்மா எங்க? அவ எங்கேயோ மறைஞ்சிருக்கா, இல்லனா அம்மா அவளை மறைச்சு வச்சிருக்கலாம். போலீஸ் கிட்ட சொல்லிடலாமா? அம்மா வரட்டும், அம்மா கிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலாம். மேடம், அஞ்சனாம்மா காணாம போயிட்டாங்க. அவ எங்க போறா எங்க வரான்னு என்கிட்ட சொல்லிட்டு போறாளா என்ன? அவளுக்கு சரின்னு படுறது அவ செஞ்சுக்கிட்டே இருக்கா, எனக்கு சரின்னு படுறது நான் செய்யறேன். அவ எங்க போனாலோ என்னவோ, இல்லனா வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் சுத்திட்டு இருப்பா. ஒருவேளை அவ செத்து கூட போயிருக்கலாம். மேடம், நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே போய் நான் பார்க்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு ஒரு பின்வாசலும் இருக்கு. போகணும்னு முடிவு பண்ணா அப்படி கூட போகலாம், இல்லனா சுவர் ஏறி குதிக்கலாம். இதையெல்லாம் மீறி அவ சாகணும்னு முடிவு பண்ணிருந்தா ஏதாவது ஒரு கிணத்துலயோ இல்ல ரயில்வே டிராக்லயோ விழுந்து செத்து இருக்கலாம். பாடிய பாத்தீங்கன்னா நேரா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. மேடம், என் வாயில இருந்து இப்படி எல்லாம் வார்த்தைகளை வர வச்சுட்டால அவ. இந்த உலகத்துல நல்லவங்களாவே இருக்க கூடாது. அவங்க தேவைக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காங்க. கூடவே இருந்து கழுத்து அறுக்குறாங்க. அம்மா, இந்த வீட்ல என்னதாம்மா நடந்துட்டு இருக்கு? இந்த கேள்விய உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளு. நான் கேக்குறேன், அதுக்கு முன்னாடி அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவளை இந்த வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுமா, வெளியேயும் விசாரிச்சாச்சு. அவ எங்கேயும் இல்ல. அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். ஆனா அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவ செத்தே இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அம்மா, அஞ்சனா எங்க? அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? இல்ல கொன்னுட்டீங்களா? ஆமாண்டா, கொன்னுட்டேன். என் பேர்ல இப்போ 2 கொலை கேஸ் வந்திருக்கு. இது 3வது கொலை கேஸ். எல்லா பழியும் நானே ஏத்துக்கிறேன். நீ போலீஸ்க்கு கால் பண்ணுடா, வந்து என்ன கூட்டிட்டு போக சொல்லு. அம்மா, இங்க எல்லாரும் அவளை காணோன்னு கவலைப்பட்டு இருக்காங்கம்மா. அம்மா வந்த பிறகு பேசிக்கலாம் நான் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? நீங்க என்னையும் வெறுத்துட்டீங்களான்னு? அவளோட போட்டோல எதுக்குமா நீங்க மார்க் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கப்புறம் என்னோட மனசுல அவளுக்கு எந்த இடமும் இல்ல. அந்த போட்டோட நெத்தியில சுட்டது என்னோட மனசுல அவ செத்து போயிட்டான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க மனசளவுல மட்டும்தானா? நான் நட்டு வளர்த்த பூச்செடியில பூத்த பூவை சுத்தி முள்ளு இருக்குங்கிற காரணத்தினால அந்த பூவை பறிச்சு தூக்கி போட முடியுமா என்ன? அவ எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதாமா? ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுவும் இன்னைக்குதான் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னால அவளை கொல்ல முடியாது. அவ மேல நான் வச்சிருக்கிற அந்த பாசம் அவளை கொல்ற அளவுக்கு என்ன கொண்டு போகாது. மனு, அவ நம்மளை விட்டுட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் என்னைக்கும்
நான் இருக்கிற இடத்துக்கு அவ வரமாட்டா. அவளுக்கு இனிமே நான் அம்மா கிடையாது. கூடவே இருந்து என்னை ஏமாத்திட்டல. என்னை ஏமாத்தின நீங்க 2 பேரும் உயிரோடவே இருக்க கூடாது. அம்மா, அம்மான்னு கூப்பிட்டு கூப்பிட்டே என் கழுத்து அறுத்துட்டல. அம்மா, நம்பிக்கை துரோகம்தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம். நான் உன் மேல காட்டின பாசத்துக்கு நீ நல்ல மரியாதை கொடுத்துட்ட. என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்ட. இதுக்கப்புறம் நீ இந்த பூமியில உயிரோட இருக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவ எங்க போயிருப்பா? வீட்டை விட்டே போயிட்டாளோ?
என்னோட மருமக எங்க போனா? போயிட்டாளோ? ஐயோ, நீ எங்க போயிட்ட? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டியான்னு? சொல்லுப்பா வினய். அஞ்சனா காணாம போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே. ஆமாப்பா, நேத்துல இருந்து அஞ்சனாமாவை காணும். ஆனா அவங்க வீட்டை விட்டு கிளம்பும் போது யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு தானே போவாங்க, ஓடிலாம் போக மாட்டாங்க. மல்லிகா மேடத்துக்கும் அவங்களுக்கும் ஏதோ சண்டைன்னு சொல்லி சோனா சொன்னான். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, ஆனா அது என்னன்னு தான் புரியல. ராஜீவ் சார் ஏதோ சொன்னாரப்பா. விசாரணை பண்ணணும்னு சொன்னாரு. அஞ்சனாவோட போனுக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணும்பா, ஆனா போனை ரூம்லயே வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ தம்பி, நீ இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஏதாவது தகவல் கிடைச்சா நானே உனக்கு கால் பண்றேன். ஆ சரிங்கப்பா. ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? இல்ல சாரதா, பேப்பரை சும்மா தான் பார்த்தேன். அவங்க உயிரோட இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. மேடத்துக்கும் அஞ்சனாமாக்கும் ஏதோ பிரச்சனை. உங்களுக்கு தான் தெரியும்ல, மேடத்துக்கு கோவம் வந்தா அவங்களோட பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க, கொன்னு போட்டுருவாங்க. ஒருவேளை அப்படி பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிலாம் சொல்லாத சாரதா. மேடத்தை பத்தி தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேனே. துப்பாக்கி சத்தம் தான் நம்ம கேட்டோம்ல, துப்பாக்கியோட மேடம் வரதையும் பார்த்தோம். அஞ்சனா அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல. அப்போ என்ன நடந்திருக்கும்? அப்படி கொண்டு இருந்தா அஞ்சனமா எங்க? இந்த வீட்ல ரகசியமான ரூம் நிறைய இருக்குல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள கொண்டு ஏதாச்சும் ரூம்ல கூட போட்டிருக்கலாம். பாஸ்கரனா, இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்கு, ஏன் போலீஸ் கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல? மனு சாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ? என்னாச்சுமா? அஞ்சனம்மா எங்க? இப்ப வந்துருவாங்க. நான் உங்களை பார்க்கணும். நான் அஞ்சனம்மாவை உடனே பார்க்கணும். நம்ம பார்க்கலாமா? நான் உன்னை கூட்டிட்டு போய் விடுறேன். முதல்ல ஃப்ரெஷ் ஆகலாம், வா. வா. அஞ்சனா எங்கேயாவது காணாம போயிருப்பான்னு எனக்கு தோணலம்மா. அவ எந்த வேலை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வா. அவளை தேடுறதுக்கு அங்க யாருக்குமே இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சாரதா என்கிட்ட சொன்னா. மல்லிகா ஆண்டி
பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி இருக்காங்களாம். பைத்தியம் பிடிச்சா துப்பாக்கியில விளையாடுவாங்களா? ஒருவேளை தெரியாம கைப்பட்டு துப்பாக்கி சுட்டிருக்கலாம். போட்டோல இருக்கிற அஞ்சனாவோட நெத்தில எப்படி கரெக்டா சுட்டாங்க? அந்த இடத்துல சிகப்பான கலர் இருந்திருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தானே? ஏதோ ஒண்ணு தப்பா படுதே. இருக்கும். அஞ்சனா என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவளுக்குள்ள அந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு. யார் கூடயுமே சேர மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னான். அவ எடுத்தது சரியான முடிவு தானப்பா? ஆமா. மல்லிகா தான் பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்க அஞ்சனாவை பார்த்து துப்பாக்கியில சுடுவாளா? ஆன்ட்டியை பத்தி எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சுத்தமா தெரியல டாடி. டாடி, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை நான் இப்ப சொல்றேன். அஞ்சனாவை மனோ கூட்டிட்டு வந்தப்போ அவளை கொல்லணும்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஷாஜிக்கு அவளை கொலை பண்றதுக்கான கொட்டேஷன் கொடுத்தது ஆண்டி தான். ஆமா டாடி. அத பத்திலாம் அஞ்சனாவுக்கு இன்னும் தெரியாது. தெரியாதுங்கிறது இல்ல, அவளுக்கு தெரிஞ்சும் அவ அதை நம்பவே இல்லை. நான் தான் அதை பத்தி அவகிட்ட சொன்னேன். ஆனா அன்னைக்கு நான் அவளோட எதிரியா இருந்தேன். ஆன்ட்டி ஒரு டூயல் கேரக்டர்ப்பா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு பாசம் காட்டுவாங்க. ஆனா அவங்களை எதிர்த்தாங்கன்னா எதிர்க்கிறவங்களை கொல்ற அளவுக்கு கோவம் வரும். அஞ்சனா காணாம போனதை பத்தி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆமா. தாஸ் அங்கிளோட மரணம் ஒரு கொலை கேஸா இருந்தா அதோட முக்கிய காரணம் ஆண்டியா தான் இருக்கும். எதுக்கும் நான் விசாரிச்சுட்டு வரேன். இன்னொரு விஷயம் இருக்குப்பா. இப்படியே போச்சுன்னா பிரதிபா ஆண்டியோட உயிருக்கும் ஆபத்து தான்ப்பா. அம்மா, அஞ்சனா காணாம போய் ஒரு நாள் ஆகுது. அவ நேத்து காணாம போனது. இது வரைக்கும் அவ எங்க போனான்னு தகவலே இல்லை. இத என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ எங்க போனான்னு உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாதுமா. 2 தடவை துப்பாக்கியால சுட்டதும் நீங்க துப்பாக்கியோட வெளியே போனதையும் இங்க இருக்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு அப்ப அவங்க கிட்டயே நீ போய் கேட்டு தெரிஞ்சுக்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாமா? இன்ஃபார்ம் பண்ணு. போலீஸ் என்கொயரி பண்ணட்டும். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா முதல்ல உங்களை தான் விசாரிப்பாங்கம்மா. கேள்வி கேட்கட்டும். என்னதான் அவங்க ஏற்கனவே கேள்வி கேட்கறாங்களே, எந்த விஷயமாவும் கேட்கட்டும். கமிஷனர் கிட்ட அஞ்சனா எதுவும் பேசல. நீங்க கோவப்படுறதுக்கான காரணம் இது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கம்மா. அது என்ன? ஆமா, நான் ரகசியத்தை மறைச்சு வைக்கிறேன். அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா உனக்கு தெரிய வரும். கூடிய சீக்கிரத்திலேயே உன் பொண்டாட்டிய பத்தி நீ எல்லாமே தெரிஞ்சுப்ப. உண்மையை சொன்னா இங்க நடக்கிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. துப்பாக்கியால சுட்டதை வீட்டுல இருந்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாரும் நீங்க ரிவால்வரோட வெளியே போனதை பார்த்திருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கம்மா? அஞ்சனா எங்க போனான்னு யாருக்குமே தெரியல. நீங்க எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? நான் மறைச்சு வச்சிருந்தா இந்நேரம் நீங்க அவளை கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சின்ன விஷயத்தை பெருசாக்கி வீட்டை விட்டு போறவ அவ இப்போ அப்படிதான் போயிருப்பா. எல்லாரையும் டென்ஷன் பண்ணணும்னு இப்படி பண்ணிருப்பா. எதுக்கு முன்னாடி அவ இப்படி வீட்டை விட்டு போனப்போ நான் பயந்தேன். இப்ப அந்த பயம் இல்ல. எங்கேயாவது போய் தொலையட்டோன்னு விட்டுட்டேன். அப்படி அவ வீட்டை விட்டு போகவா நான் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன்? அப்படின்னா நீயே போய் அவளை தேடு போ. பொண்டாட்டி தான் உன்னோட உலகம்னா அவளை தேடி நீ போ. நீயும் எனக்கு துணையா இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன்.
அம்மா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு கண்டிப்பா போக மாட்டேன். உன் வருத்தம் எனக்கு நல்லா புரியுது மனு. நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும். நேரம் வரும்போது சொல்றேன். அஞ்சனா உயிரோட தான் இருக்கா. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நம்பிக்கை துரோகம் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய துரோகம்னு சொல்லுவாங்க. நான் உன் மேல காட்டின பாசத்துக்கு நீ எனக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்ட. என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்ட. இதுக்கப்புறம் நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. உனக்கு அந்த தகுதியும் இல்லை. நான் உண்மையிலேயே பயந்துட்டு அப்ப எனக்கு எங்க வரணும்னு தான் தோணுச்சு. அதாவது உன்கிட்ட எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, இது போதும். நான் இன்னும் குளிக்கவே இல்லை. இருந்தாலும் நான் விளக்கேத்தி வச்சு பிரார்த்தனை பண்றேன். நான் வெளியே போனா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. கடவுளே, என்னோட வாழ்க்கை இப்படி ஆயி போச்சு. என்னோட வாழ்க்கை தேயிலை தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சது. இன்பத்தையும் துன்பத்தையும் எனக்கு மாறி மாறி கொடுத்தீங்க.
நான் என் புருஷன் கிட்ட சந்தோஷத்தோடையும் சண்டை போட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு வசதி வாய்ப்புகள் எதுவும் வேண்டாம். என் மனசு எப்பவுமே அமைதியா இருந்தா அதுவே போதும். 3 நேரமும் வயிறு நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படல. ஒரு வேளையா இருந்தாலும் சந்தோஷமா சாப்பிடணும். என் மேல இருக்கிற குற்றங்கள் எல்லாம் உனக்கு தெரியும்ல கடவுளே. என் பொண்ணு அணுவ என் கூடவே வச்சுக்கிட்டேன். என் கூட வச்சுக்க நான் ஒரு பொய்ய சொல்லிட்டேன். அது தப்புதான். சின்ன குழந்தைங்கள கடவுளோட குழந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவளை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது பிரதீபா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம்தான். ஒருத்தர் கூட மட்டும் இருக்க என்னால முடியல கடவுளே. நான் உங்க 2 பேரு மேலயும் பாசத்தை காட்டினேன். அவங்கள ஒரு ஆளை தேர்வு செய்ய சொன்னா என்னால முடியல. தர்மம் யாரு பக்கம் இருக்கோ அவங்க ஜெயிக்கட்டும். தர்மம் ஜெயிக்கணும்னு நீங்க சண்டையே போட்டிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் போதும். நான் தொடர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கான மனசு இருக்கணும். எனக்கு அது மட்டும் போதும் கடவுளே. என்னென்ன ஆச்சு? இது வரைக்கும் எதுவும் தெரியல சந்திரா. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. போலீஸ் கிட்டயும் சொல்லல. மேடம் போலீஸுக்கு கால் பண்ண மாட்டாங்க. ராஜு சார் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சரதா என்ன சொல்றான்னா, என்ன சொல்றா? இல்ல, நான் அதை நம்பவே இல்லை. மேடம் இந்த அளவுக்கு பாசம் காட்டி அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களா என்ன? என்ன சொல்றீங்க பாஸ்கர் அண்ணே? எனக்கு எதுவுமே தெரியல. பாஸ்கர் அண்ணே, இந்தாம்மா பாலை குடிங்க. எனக்கு வேண்டாம். அஞ்சனாமா எங்க? அஞ்சனாமா வந்துருவாங்க. நீங்க என்ன ஏமாத்துறீங்கப்பா. பாட்டி அஞ்சனாமா விரட்டிட்டாங்க. எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். இந்தாங்க பால் குடிங்க. இந்த வேண்டாம். சந்திரா, நாம இந்த வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டோம். ஆனா ஒண்ணு மறந்துட்டோம். எத? நம்ம பூஜை ரூம்குள்ள போய் பார்க்கவே இல்ல. ஆமா இல்ல? அப்படி ஒரு ரூம் இருக்கிறதே மறந்துட்டோம். ஆமா. நாம பதட்டத்துல இருந்ததால பூஜை ரூமையே போய் பார்க்கறதுக்கு மறந்துட்டோம். ஆமா அண்ணே. அஞ்சனாமாவோட சத்தம் மாதிரி கேக்குது. வா. கிருஷ்ணா. அஞ்சனாமா.
நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பாட்டி. நீ வா, கொல்ல தயாரா இருக்கிறவங்க கிட்ட நம்ம போய் பேச வேண்டாம். பாட்டி உங்க துப்பாக்கி எங்க இருக்கு? ஏன் என்ன கொல்ல போறியா என்ன? இதுக்கப்புறம் அந்த துப்பாக்கியை பார்த்தா நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். இப்போ எனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்கு. எதையும் ஃபேஸ் பண்றதுக்கான தைரியத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. நீ வாமா. இந்த காரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது நீ கொண்டு வந்தியா? கார்லயும் ஃப்ளைட்லயும் இப்ப போயிட்டு வரதுனால உன் பழசெல்லாம் நீ மறந்துட்ட இல்ல? அம்மா, குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமே. அதுக்கப்புறம் அவகிட்ட நீங்க என்ன கேட்கணுமோ தாராளமா கேளுங்கம்மா. கமிஷனர் கிட்ட உங்களுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணல, அதானே இப்ப பிரச்சனை. நானும் விசாரிச்சேன். அந்த சேதுபதி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாராமா. அதுதான் காரணம் அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது? என் பொண்டாட்டி ரொம்ப உண்மையானவ நேர்மையானவன்னு சொல்லுவியே, இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? சதி பண்ணிருக்கா, ஏமாத்திருக்கா, பொய் சொல்லிருக்கா. அம்மா, அவ ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். இல்ல, இப்பவே இந்த நிமிஷமே நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நான் அதை உன்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லலாம். அதை பார்த்து எனக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க சந்தேகப்பட்டு பேச வேண்டாம். சொல்லுங்க. எவ்வளவு அகங்காரமா பேசுறா பாத்தியா? உண்மையை சொல்ல சொன்னா எப்படி அகங்காரம் ஆகும்? நீ உண்மையை சொல்றியா? இந்த அனுவோட அப்பா யாரு? அனுவோட அப்பாவா? ஆமா. இவ என்ன சொல்லிருக்கா தெரியுமா? நீ தானே சொல்லிருக்கா உனக்கு கள்ள தொடர்பால பிறந்த குழந்தையாம். அப்படிதான் இவ என்கிட்ட சொல்ல சொல்லிருக்கா. டாக்டர் கங்காதரன் மூலமா இத பண்ணிருக்கா. அதுக்காக தான் நான் குழந்தைக்காக கேஸ் போட்டேன். இவ தான் என்ன அந்த பொய்ய சொல்ல வச்சா. உனக்கு ஒண்ணு தெரியுமா மனு? பிரதீபா முழுசா குணமாயி தான் இங்க திரும்பவே வந்திருக்கா. ஆனா நம்ம எல்லாரையும் ஏமாத்துறா. இது எல்லாமே உன் பொண்டாட்டிக்கு நல்லாவே தெரியும். நாம இல்லாத நேரத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்துகிட்டு நமக்கு எதிரா நிறைய திட்டம் போடுறாங்க. நேத்து தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அப்பவே இவளை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அது முடியல. ஒரு நிமிஷம் நான் யோசிக்காம விட்டிருந்தா கண்டிப்பா இவ இப்ப உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. பிரதீபா கூட சேர்ந்து என்ன சிக்க வைக்கணும்னு மாச கணக்குல இவ திட்டம் போட்டிருக்கா. அதனாலதான் கமிஷனர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு இவ சொல்லிட்டா. நான் சொன்னதெல்லாம் உண்மையான்னு நீயே இவகிட்ட கேளு மனு. நீயே பாரு.
இனி நான் யுத்தத்துக்கு தயாரா தான் வந்திருக்கேன். அதுக்கான ஆயுதத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கடந்த 22 வருஷமா நீ என்ன டார்ச்சர் பண்ணதுக்கு நான் உன்னை பழி வாங்க போறேன். அந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததே நான் தான். என் புருஷனோட சாவு அது ஒரு கொலை. அத நான் நிரூபிக்க தான் போறேன். நான் அதுக்காக தான் இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன தோக்கடிக்க உன்னால முடியாது பிரதீபா. என் கூட நீ சண்டை போடுற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு தான் நஷ்டமாக போகுது. போதுண்டா சாமின்னு நீ நடு ரோட்டுக்கு போக போற. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். இனி கம்பி என்ன போற உன்னால வெளி உலகத்தை கூட பார்க்க முடியாது. நீ கொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த லாரி டிரைவர் முத்து, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்த முத்து, அவனை நான் பார்த்தேன். அவனை பத்தி நான் கமிஷனர் கிட்டயும் சொல்லிருக்கேன். இனி நீ ஒவ்வொரு நிமிஷமும் கொலகாரிங்கிற பட்டத்தோட தான் வாழ போற. அத்தை, தேவையில்லாம பேசாதீங்க. அம்மாவுக்கு ஒண்ணா அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதுவும் எனக்கு தெரியும். நீ மல்லிகாக்கு மட்டும்தான் மகன். எங்க பழைய கதைங்க எதுவுமே உனக்கு தெரியாது இல்லையா? உன் அம்மா உன்கிட்ட என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தைய நீ ஸ்கூல்ல விடுறதுக்காக தானே கிளம்பிட்டு இருந்த. போயிட்டு வா. ஏன் காரை கொண்டு போ. கீ வண்டியில இருக்கு. நீ நினைச்சு பார்க்கணும் மல்லிகா. மல்லிகா பிரதாப்பா நீ எப்படி ஆனனும், கார்ப்பரேட் எம்டியா எப்படி மாறணும் நினைச்சு பார்க்கணும். அனு, வெளியே வா. போலாமா? நீ வேணா பாரு மனு. அவ பிரதீபாவோட கார் எடுத்துட்டு போவா. நான் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதானான்னு நீ அஞ்சனா கிட்டயே கேளு. அவளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவை முடிச்சுக்க தான் நீங்க சொல்றீங்கம்மா. நான் அவகிட்ட கேட்கிறேன். அது உண்மையா இருந்துச்சுன்னா எங்களுக்குள்ள எந்த உறவும் இருக்காது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.